அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சைஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஸ்வீட் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நாம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதை லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். ரவையை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை நாம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது 1 கப்பை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி பைனாப்பிளும் ஜூஸியாக இருக்கும் கேசரியில். லைட் கோல்டன் ப்ரௌனில் இப்படி ஃப்ரை ஆனதும் இதையும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம சேர்த்துக்கிறோம். நெய் சூடானதும் அதில் 1/2 கப் முந்திரி திராட்சையை நாம் சேர்த்துக்கிறோம். அதை பொன்னிறமாக நாம் வதக்கி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கினதுமே அது கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறோம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் இந்த கேசரி நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பால் நல்லா கொதிச்சதுமே அதில் 3 கப் தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா நேச்சுரல் ஃபுட் கலர் குங்குமப்பூ கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுமே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டை பிடிக்காம நாம் கிளறி எடுத்துக்கலாம். அது கூட நாம் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற அன்னாசி பழத்துண்டுகளையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் இறுகுனதுமே 1 கப் சர்க்கரையை நாம் இதில் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்வீட்னஸை நம்மளுக்கு எடுத்து காட்டும் நல்லா. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.